மாதாவுக்கு முழு அர்ப்பணம் செய்ய 33 நாட்கள். நாங்கள் ஜெபிக்க திரையில் தெரியும் ஜெப வார்த்தைகளை கண்டு பயன்படுத்துங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தொடக்க ஜெபம். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக. உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று பெற செய்வீராக. இதனால் எங்களின் சகல ஜெபங்களுக்கும் ஞான கிரியைகளுக்கும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். இப்போது தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக. முதலில் விசுவாசம். என் சர்வேஸ்வரா சுவாமி, திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரே தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். நம்பிக்கை. என் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கபடியினால் இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருள்வீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். ஆமேன். தேவ சிநேகம். என் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதினாலே எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு சிநேகிக்கிறேன். மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன். ஆமேன். இப்போது மாதாவுக்கு ஃபாத்திமா அர்ப்பண ஜெபத்தை ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே, ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று ஃபாத்திமாவில் வாக்களித்தீரே. எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம். 53 மணி ஜெபமாலையை தியானித்து சொல்வோம். எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணியிறோம். இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே. ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும். உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோம். இப்போது நமது ஞானஸ்தான வார்த்தை பாட்டை புதுப்பிப்போம். நான் என் ஞானஸ்தானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்து கொள்கிறேன். பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆரவாரங்களையும் முழு மனதோடு விட்டுவிடுகிறேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன். பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அச்சிஷ்டவர்களுடைய சமூக பிரயோஜனத்தையும் பாவ பொறுத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன். மாதாவுக்கு அடிமை சாசனம்.
சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கன்னி தாயான அமலோற்பவ மரியாயே, உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன். உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்மத்தையும் என் உள்ள எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய கால முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இப்போதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன். ஆமேன். மரியாயின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இப்போது தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய், வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே, வந்தருள்வீர். இதய ஒளியே, வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணையுள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கபிரியல் தூதன் உரைத்த மங்கள வார்த்தையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவ சுதன் உம் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கன்னியருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும். பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக. தேவபிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். மரியன்னையின் பாடல். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 47 முதல் 55 வரை. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார்.
உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆமேன். தூய ஆவியானவரின் புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். விண்ணக தந்தையாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட திருமகனாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இப்போது சொல்லவிருக்கும் புகழுக்கு பதிலுரையாக எங்கள் மேல் இரக்கமாயிரும் அல்லது எங்களை திடப்படுத்தியருளும் அல்லது எங்களில் செயலாற்றும் என்று சொல்லலாம். நாம் இப்போது சொல்லவிருப்பது எங்களில் செயலாற்றும் என்று சொல்வோம். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியானவரே, எங்களில் செயலாற்றும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியானவரே, எங்களில் செயலாற்றும். தந்தையாகிய இறைவன் வாக்களித்த தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். எல்லா நன்மைகளுக்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். விண்ணக தண்ணீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். இறை பொழிவாகிய தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். உண்மையும் அன்பும் கொண்ட தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். ஞானமும் புத்துணர்வும் தரும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். ஆலோசனையும் மன வலிமையும் தரும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். அறிவும் இறை பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். தேவ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். தூய்மையும் மாண்பையும் அருளும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். ஆற்றல் அளிக்கும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். தூய்மைப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். திரு அவையை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். உன்னத கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். உலக அனைத்தையும் நிரப்பும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். எங்களை இறை மக்களாக மாற்றும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். எங்கள் ஆன்மாவில் ஒளி ஏற்றும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். எங்கள் இதயங்களில் உம் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். எங்கள் உள்ளங்களை உம் அன்பு தீயால் ஒளிர்விக்கும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும்.
விண்ணக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். மீட்பின் வழியில் எங்களை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். அவசியமான அறிவை மட்டும் தரும் தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். வாழ்வு தரும் தண்ணீராகிய தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். நீதியில் எம்மை நிலைத்திருக்கச் செய்யும் தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். எங்களுக்காக பரிந்துரைக்கும் தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். எங்களுக்கு நல்லவற்றை கற்பிக்கும் தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். எங்களுக்கு எல்லா நற்பண்புகளை வழங்கும் தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். எங்களுக்கு நீதியை நிலைநாட்டும் தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். எங்களது நிலையான நித்திய கொடையான தூய ஆவியாரே, எங்களை செயலாற்றும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாகிய இறைவா, உம்முடைய ஆவியால் எங்களை வழி நடத்துகின்றீர். உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழ செய்கின்றீர். எம் மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். உம்மையே நம்பியிருக்கும் எங்கள் நம்பிக்கை மென்மேலும் உறுதி பெற உம்முடைய ஆவியாரின் அருள்கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் திருமகனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையின் பேரொளியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகிமையின் மன்னரான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியின் கதிரவானான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னி மரியாவின் மைந்தராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்புக்குரிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வியப்புக்குரிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வல்லமையுள்ள இறைமகனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பேராலோசனையின் தூதராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆற்றல் மிகுந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமை நிறைந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கீழ்ப்படிதல் உள்ள இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ள இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கற்பை விரும்பும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை அன்பு செய்யும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமைதியின் இறைவனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிரின் ஊற்றாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புண்ணியங்களின் மாதிரியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பார்வம் கொண்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இறைமகனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். வறியவரின் தந்தையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை மக்களுக்கு கருவூலமான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நல்ல அயனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மை ஒளியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முடிவற்ற ஞானமாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் வழியும் ஆகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வானதூதரின் மகிழ்ச்சி ஆகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். குலமுதுவரின் அரசராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்கினரின் ஞானமாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறைசாட்சியருக்கு திடமாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை அடியார்களின் ஒளி விளக்காகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கண்ணீரின் தூய்மையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே, கருணை கூர்ந்து எங்களுக்கு செவிசாய்த்தருளும் இயேசுவே. தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே, பாவம் அனைத்திலிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே. உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே, பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே. சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே, முடிவிலா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே. உமது மனு உடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது சிலுவையையும் கை நெகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உம்முடைய துன்பு துயரங்களை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது இறப்பையும் அடக்கத்தையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது உயிர்த்தெழுதலை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது விண்ணேற்றத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே, உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே. இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உமது அன்பில் நிலைத்திருக்க செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை. ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயபக்தியும் அன்பும் கொண்டிருக்க செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாட்டு. மரியாயின் ரகசியம் எண் 66. ஓ மிகவும் மதுரமுள்ள இயேசுவே, புனித அடிமைத்தனம் என்கிற பக்தி முயற்சி வழியாக உம்முடைய திருமாதாவுக்கு என்னை கொடுத்து அந்த அன்னை உமது மகத்துவத்தின் முன்பாக எனக்காக பரிந்து பேசுகிறவளாய் இருக்கவும், என்னுடைய மிக பெரும் பரிதாபமான நிலையில் என்னிடம் குறைவாயிருப்பதை எல்லாம் நிறைவு செய்யவும், எனக்கு நீர் அளித்த வரப்பிரசாதத்திற்காக என்னுடைய நன்றியுணர்வை உமது முன்னிலையில் தெரிவிக்க எனக்கு அருள்வீராக. அந்தோ என் ஆண்டவரே, நான் எவ்வளவு சீர்கெட்ட நிலையில் இருக்கிறேன் என்றால், இந்த அன்புள்ள தாய் இல்லாதிருந்தால்
நான் சந்தேகமற இழக்கப்பட்டிருப்பேன். ஆம் ஆண்டவரே, உமது முன்பாக எங்கும் இத்தாய் மாமரி எனக்கு தேவையாயிருக்கிறார்கள். உம்முடைய நீதியுள்ள கோபத்தை அமர்த்துவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஏனென்றால் உம்மை நான் எவ்வளவோ அடிக்கடி நோக செய்திருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக செய்து வருகிறேன். நான் அடைய தகுதியுள்ளவனாயிருக்கிற உம்முடைய நீதியின் நித்திய தண்டனைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். நான் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் உம்முடன் பேசுவதற்கும் உம்மில் மன்றாடுவதற்கும் உம்மை அணுகுவதற்கும் உம்மை பிரியப்படுத்துவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள். என்னுடைய ஆத்மத்தையும் பிறருடைய ஆத்மங்களையும் ரசிப்பதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். சுருக்கத்தில், நான் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் எல்லாவற்றிலும் உம்முடைய அதிமிக மகிமையை தேடுவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆ தேவரீர் எனக்கு காட்டி அருளிய இந்த இரகசியத்தை உலகமெங்கும் என்னால் பறைசாற்ற கூடுமாயிராதா? மாமரி இல்லாதிருந்தால் நான் இதற்குள் தண்டனை தீர்ப்படைந்திருப்பேன் என்று இந்த உலகம் முழுவதும் அறிந்துவிடாதா? இந்த உபகாரத்துக்கு தகுந்த நன்றி அறிதலை என்னால் செலுத்த கூடுமாயிராதா? இருந்தால் நான் அரைசாற்ற கதை இரக்கத்தை மாமரி எனக்குள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பொக்கிஷம், எத்தகைய ஆறுதல்! அப்படியென்றால் அவர்களுடையவனாக இருக்க மாட்டேனா? அது எப்பேற்பட்ட நன்றி கெட்டத்தனம்! என் அன்புள்ள இரட்சகரே, இப்படி ஒரு துர்ப்பாக்கியம் எனக்கு நேரிடுவதை விட எனக்கு மரணத்தை அனுப்பும். ஏனென்றால் மாமரியின் அடிமையாய் இல்லாதிருப்பதை விட நான் இறந்து போகிறேன். சிலுவை அடியில் நின்ற அருளப்பருடன் அத்தாயை என் எல்லாமாக 1000 தடவை எடுத்து கொண்டிருக்கிறேன். 1000 தடவை என்னை அவர்களுக்கு கொடுத்துள்ளேன். ஆனால் அன்புள்ள இயேசுவே, இன்னும் நான் நீர் விரும்புகிறபடி இதை செய்யாதிருந்தால் இப்பொழுது தேவரீர் விரும்புகிறபடி நான் அதை செய்கிறேன். இந்த அரசுரிமை கொண்ட ராக்கினிக்கு என் ஆத்மத்திலாவது சரீரத்திலாவது எதுவும் இன்னும் சொந்தமாயிருக்க நீர் காண்பீரானால் அதை என்னிடமிருந்து எடுத்து தூரமாய் போக்கிடும்படி உம்மை மன்றாடுகிறேன். ஏனென்றால் என்னிடத்தில் மரியாய்க்கு சொந்தமில்லாத எதுவும் உமக்கு தகுதியற்றதாயிருக்கிறது. மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே, ஜெபம். ஓ மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே, உம்முடைய ஊழியரிடத்திலே வாசம் செய்ய வாரும். உம்முடைய அச்சிஷ்ட தன்மையிலும் உம்முடைய வல்லமையின் நிறைவிலும் உம்முடைய புண்ணியங்களின் உண்மையிலும் உம்முடைய நடத்தையின் உத்தமத்தானத்திலும் உம்முடைய பரம ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பிதாவின் மகிமைக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியில் எவ்வித எதிர் சக்தியையும் அடக்கி அருளும். ஆமேன். இங்கே தரப்பட்டுள்ள வாசகங்களை வாசிப்பது மட்டும் போதாது, ஒவ்வொரு வாக்கியத்தையும் தியானிக்க வேண்டும். அவற்றில் வைக்கப்பட்டுள்ள வரப்பிரசாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும்படி மாதாவிடம் மன்றாட வேண்டும். 30ஆம் நாள். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 36 முதல் 44 முடிய. பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து
அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். கிறிஸ்துநாதர் அனுசாரம் 2ஆம் காண்டம் அதிகாரம் 12 1-3. உன்னைத்தானே பரித்தியாகம் செய், உன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுநாதரை பின் செல்லு என்ற வசனம் அநேகருக்கு கடுமையாக காணப்படுகின்றது. ஆனால் சபிக்கப்பட்டவர்களே, நம்மை விட்டு நித்திய அக்னிக்கு போங்கள் என்னும் அந்த கடைசி வாக்கியத்தை கேட்பதோ இன்னும் அதிக கடுமையாய் இருக்கும். இப்போது சிலுவையின் வாக்கியத்தை மனப்பூரணமாய் கேட்டு அதை பின் செல்லுகிறவர்கள் அப்போது நித்திய நரகாக்கினை தீர்ப்பை கேட்போம் என்று பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நடுத்தீர்க்க வரும்போது அந்த சிலுவை அடையாளம் வானத்தில் காணப்படும். தங்கள் ஜீவிய காலத்தில் சிலுவையில் அறையுண்ட ஆண்டவருடைய பாவனையாய் ஜீவித்திருந்த சிலுவையின் ஊழியர் எல்லோரும் அப்போது பெருத்த நம்பிக்கையோடு நியாயாதிபதியான கிறிஸ்துநாதரை அண்டி போவார்கள். சிலுவையானது மோட்ச ராஜ்யத்துக்கு போகிற வழியாயிருக்கையில் அதை சுமந்து கொள்ள நீ பயப்படுவதேன்? சிலுவையில்தான் ஈடேற்றம், சிலுவையில்தான் ஜீவியம், சிலுவையில்தான் பகைவரிடமிருந்து உன்னை பாதுகாக்கும் கேடயம். சிலுவையில் பரலோக இன்பம் பொழிகின்றது. சிலுவையில் மனம் தைரியமடையவும், சிலுவையில் ஞான சந்தோஷம் உண்டாகும். சிலுவையில் சாங்கோபாங்கத்தின் பூரணமும் உத்தம பரிசுத்தனமும் ஏற்படும். சிலுவையினால் அன்றி ஆத்தும் இரட்சணியமும் இல்லை, நித்திய ஜீவியத்தின் நம்பிக்கையும் இல்லை. ஆனதால் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுநாதரை பின் சென்று நட, நித்திய ஜீவியத்தை அடைவாய். நீயும் உன் சிலுவையை சுமந்து நடக்கவும் சிலுவையில் மரிக்க பிரியங்கொள்ளவும் வேண்டி அவர் தமது சிலுவையை சுமந்து முன்னே நடந்தார். ஏனெனில் நீ அவரோடு மரித்தால் அவரோடு உயிர்த்தும் போவாய். அவர் பாடுகளுக்கு பங்காளியாய் இருந்தால் அவர் மகிமைக்கும் பங்காளியாய் இருப்பாய். ஆகவே சிலுவையில் எல்லாம் பொருந்தி இருக்கின்றது, அதில் மரிப்பதிலே எல்லாம் அடங்கி இருக்கின்றது. பரிசுத்த சிலுவையினுடவும் தினசரி ஒருத்தலினுடையவும் வழியே தவிர நித்திய ஜீவியத்தையும் மெய்யான உள்ளரங்க சமாதானத்தையும் அடைவதற்கு வேறு வழி இல்லை. எங்கே போனாலும் சரி, எதை தேடினாலும் சரி, பரிசுத்த சிலுவையின் வழியை தவிர மேலே அதிகமாய் உயர்ந்த வழியாகிலும் கீழே அதிக நிச்சயமான வழியெங்கிலும் நீ காணப்போவதில்லை. உன் இஷ்ட பிரகாரமும் உன் கருத்து பிரகாரமும் சகலத்தையும் நீ ஒழுங்குபடுத்தி நடத்தி வந்தாலும் மனது பொருந்தியோ மனதில்லாமலோ பாடுபட வேண்டுமென்று தான் காண்பாய். அது எப்படி என்றால், ஒன்றில் உன் சரீரத்தில் ஏதாவது ஒரு பிணியால் வேதனை அனுபவித்திருப்பாய், ஒன்றில் உன் ஆத்மத்தில் ஏதாவது மனக்லேசமுற்றிருப்பாய். முடிவு ஜெபங்கள். சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளிலேயும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் மன்றாட்டு. இயேசுவின் ஆத்துமமே, என்னை புனிதப்படுத்தும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எனக்கு உதவும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை காப்பாற்றும். என் ஆன்மாவின் அன்னையே, என்னை மணந்திருப்பும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, என்னை மகிழ்வியும். மரியாயின் துயரங்களே, என்னை ஊடுருவும். கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே, என்னை கழுவும். மரியாயின் கண்ணீரே, என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை ஆறுதல் படுத்தும். மரியாயின் தனிமையே, என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும். ஓ என் நல்ல இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஓ மரியாயின் மென்மையே, என்னை கண்ணோக்கும். ஓ இயேசுவே, உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும். ஓ மரியே,
உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும். ஓ இயேசுவே, தீமையிலிருந்து என்னை ஒப்புவியும். ஓ மரியே, நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும். ஓ இயேசுவே, உமது சமணசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும். ஓ மரியே, விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும். ஆமீன். மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். ஓ மரியாயின் மாசற்ற இருதயமே, இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவே, எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையுமாகிய மாமரியே, உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினாரோ அதுபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும். ஓ அன்பு நிறைந்த அன்னையே, நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும். ஓ இரக்கமுள்ள மாதாவே, கன்னியர்களின் அரசியே, எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும். அகங்காரம், கற்புக்கெதிரான சிந்தனைகள், அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நொறுக்காதவாறு செய்தருளும். மாதாவே, தேவரிருக்கும் தேவரீருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிஹரிக்க ஆவல் கொண்டுள்ளோம். தாயே, எமது இல்லங்களிலும் உலகெங்கிலும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நிதியும் பிரகாசிக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது புண்ணிய மாதிரிகையை நாங்கள் கண்டு பாவிக்கவும், ஓர் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழவும், அடிக்கடி தேவ நற்கருணை வாங்கவும், முகதாட்சணியத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம். வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே, அரிய நேசத்தினுடைய மாதாவே, நம்பிக்கையோடு உம்மை அண்டி வருகிறோம். உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எரியும் தெய்வீக நெருப்பு எமது இருதயத்தில் பற்றி எரிய செய்யும். தாயே, பரிசுத்தத்தனமும் ஆன்ம தாகமும் பரிசுத்த கிறிஸ்துவ வாழ்வும் என்மேல் சுமத்தும். அத்துணை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லா காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். புனித கன்னி மரியாயின் மாசற்ற இருதயத்துக்கு நிந்தை பரிகார ஜெபம். புனித கன்னி மரியாயின் மாசற்ற இருதயமே, திவ்ய கர்த்தருக்கு உகந்ததும் அவரோடு அந்யோன்ய ஐக்கியம் அமைந்ததுமான உமது திரு இருதய கமலத்தை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். அன்பில் சிறந்த அன்னையர்க்கு அன்னையின் இதயமாக உம்மை நேசித்து உமது மகிமை பிரதாப லட்சணங்களின் நிமித்தம் மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன். அடியேனாலும் மற்ற சகல மனிதர்களாலும் தேவரிற்கு வந்த நிந்தை துஷண அவமானங்களுக்கு பரிகாரமாக இதோ உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து தாழ்ச்சியுடனே இந்த பரிகார முயற்சியை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு மிகவும் நன்றி கெட்ட தனம் காண்பித்து பலதரம் நான் குற்றவாளியாய் நடந்தது உண்மைதான் என்று தாழ்ச்சியோடு இப்போது வெளிப்படுத்துகிறேன். ஆகிலும் தேவ கிருபையும் மன்னிப்பும் உம்மாலே எனக்கு அநேக விசை உண்டாயிற்று என்று உணர்ந்து தேவரீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று உறுதியாக நம்பியிருக்கிறேன்.
இந்த மனோகரமான நம்பிக்கையால் திடப்பட்டு உமது பேரில் இனி அதிக பக்தி உருக்கம் பிரமாணிக்கமுள்ளவளாய் நடக்க ஆசையாயிருக்கிறேன். இனி நான் உமது தோத்திரத்திற்காக செய்ய தீர்மானித்திருக்கிற சுகிர்த கிரியைகளை எல்லாம் தயவாய் கையேற்று கொண்டு அவைகளை உமது திருக்குமாரன் இயேசுநாத சுவாமிக்கு ஒப்பு கொடுத்து உம்மாலே அந்த அன்புள்ள திவ்ய கர்த்தர் என் பேரிலும் என் இல்லத்தார் பேரிலும் இறங்கி தமது வரப்பிரசாதங்களை திரளாய் பொழிந்தருளும்படி தேவரீர் மனு பேச வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.